Taste the Daily. பிரியா என்னன்னா ஆரோக்கியமான முறையில் ஒரு விவாதம் பண்ணுறது எந்த விதமான தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது நம்ம வழக்கத்திலே இல்லையே, வழக்கத்தில் இல்லாத ஏன் நீங்கள் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்கறது காரணம் என்ன? காரணம் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் சொன்னது போல ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவர் பேசி யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இப்போ முதல்வராயுமே 4.5 வருஷம் கடந்துட்டாரு. அப்போ அவருடைய தகுதி அப்படிங்கிறது பேச்சளவுலையோ இல்லை செயலளவுலையோ தன்னைத்தானே தானாக பேசுபவராக இல்லை. ஒருத்தவங்க இயக்கணும், சினிமா மாதிரி இயக்குனர் தேவைப்படுறாங்க, எல்லாரும் சுற்றி இருக்கணும், அது மாதிரி ஒரு கம்ப்ளீட் முன்னாடியே எல்லாம் செட் பண்ணி வச்சாதான் அவரால் பேச முடியுமே தவிர திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாதிரி அவர் பேசுறதுக்கு பேசுறதுன்னா செயல்களை சொல்றது தான், திட்டங்களை சொல்றது தான். அப்படிப்பட்டவர் இது மாதிரி ஒரு 5% அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க கூடாது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் போயிட்டு அது அந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டதே எப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டது. அங்கே போய் நின்றுட்டு 5% நீங்கள் ஏதாவது திட்டங்கள் நிறைவேற்றினீங்களா அப்படின்னு பேசுனது மிகப்பெரிய தவறு. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஒருவேளை அந்த ஸ்கிரிப்ட்ல மாத்தி எழுதி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. இவருக்கும் 5 திமுகவுக்கும் அதிமுகவுக்கு 90% போடுறதுக்கு பதிலா மாத்தி ஏதாவது எழுதி கொடுத்துட்டாங்களா, அதை மாத்தி படிச்சுட்டாராங்கிறது கூட தெரியல. ஏன்னா திட்டங்கள் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ சென்ற ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சியில நீங்க நிறுத்தி வைத்த திட்டங்களை சொல்றதுக்கே நேரம் போதாது. நிறுத்தி வச்சாங்கல்ல, இந்த திட்டம்லாம் கொடுக்கலங்க, அப்படி அந்த திட்டங்களே அவ்வளவு இருக்கு. நம்ம தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், மகளிருக்கு இருசக்கர வாகனம் கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் இந்த நெகிழி ஒழிப்பு இருக்கு பாருங்க, அது மிக முக்கியமான ஒன்று. இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சதுல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. 2019 ஜனவரியில 14 வகையான ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை கம்ப்ளீட்டா தடை செய்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா. நீங்க வந்தீங்க, மீண்டும் மஞ்சப்பை, நீங்க எங்க போயிடுச்சு? அது மஞ்சப்பையே காணா போயிடுச்சு. இப்ப இவர்களால ஒன்லி அந்த திட்டங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் விளம்பரம் மட்டும் செய்யலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஏன்னா அதுக்கு எவ்வளவு விளம்பரம் பண்ணாங்க. ஒவ்வொரு திட்டத்திற்கும் அது செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அந்த தொகையையும் விட 1 மடங்கு அதிகமாக உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு மக்களோட வரி பணத்தை பயன்படுத்துறீங்க. முழுக்க முழுக்க விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறது அதுதான். எப்பவுமே இதுதான், இதுக்காக நாங்க இதை பண்றோங்கிறத கூட அந்த பேரை சொல்லி அப்படியே விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நீங்க விவசாயிகள்கிட்ட போய் கேளுங்க, சென்ற ஆட்சியில என்னென்னலாம் நீங்க பலன் அடைஞ்சீங்க, இந்த ஆட்சியில எப்படி இருக்குங்கிறது. ஒரு மும்முனை மின்சாரம் அப்படின்னு ஒன்று சென்ற ஆட்சியில இருந்தது. 24 மணி நேரமும் அவங்க நீர் பாய்ச்சறதுக்கு வசதியா இருந்துச்சு. இன்னைக்கு ஷிஃப்ட் மெத்தட், எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படி மக்களை துன்புறுத்த வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க நிக்கிறீங்க. இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மின்சார கட்டணம் அதிகமாயிருக்கு. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். துறை வாரியாக நீங்க என்னென்னலாம் மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க, அந்த துறையில அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி மக்கள் அந்த துறைகளை நலமா இருந்தாங்க அப்படிங்கறத விளக்கம் சொல்வதற்கு எங்களுக்கு நிறைய நேரம் இப்ப நீங்க ரொம்ப குறைவா கொடுத்துட்டீங்க எனக்கு நேரம். நம்ம திட்டங்களே அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குடிமராமத்து பணி இருக்கு பாருங்க. குடிமராமத்து பணி அதிமுக ஆட்சியும் திமுக அப்படியே பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு பணி. எவ்வளவு கண்மாய்கள் சரி செய்யப்பட்டது, ஏரிகள் தூர்வாரப்பட்டது, 1246 கோடி மாநில அரசோட நிதி ஒதுக்கப்பட்டது. நீங்க எந்த திட்டத்தையாவது முழுமையாக செயல்படுத்துறீங்களா? மகளிர் உரிமை தொகையை கூட நீங்க முழுமையாக அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அந்த திட்டம் கூட உங்களால முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. அதை தொடங்கினதே 2.25 வருஷம் கழிச்சு, அதுலயும் 1 கோடி பேருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் 80 லட்சத்தை ஆரம்பிச்சீங்க. அப்புறம் இப்ப மீண்டும் 37 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கிறீங்க, அதுலயும் 17 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப பெண்கள் கோபமாக இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கு பாதி பெண்கள் கோபமா இருக்காங்க. அதுல அவங்களுக்கு தகுதி இருக்கு, தனக்கு அந்த 1000 ரூபாய் பெறுவதற்கான. இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் ஏன் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லையே அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ணமா இருக்கா? விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, விளக்கம் கொடுப்பதற்கு ஒன்று இந்த 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி புரிஞ்சிருக்கணும். அந்த நல்ல ஆட்சியை அவங்க கொடுக்கல, அந்த விளக்கம் அங்க இல்லை. மற்றொன்று, நேருக்கு நேரா சவால் விட்டு நான் அதிமுகவுடைய திட்டங்களை பேச தயாராக இருக்கிறேன் அப்படின்னு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஓபன் சேலஞ்ச் சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்பவே ஆரோக்கியமானதுதான். ஐரோப்பிய நாடுகள்ல இந்த முறை இருக்கு. நீங்க சொன்னது போல மேலை நாடுகளுக்கு நம்மளோட திட்டங்கள் போகுது, அங்கேயிருந்து நீங்க காப்பி பண்றோம், அதெல்லாம் நல்ல விஷயங்களை காப்பி பண்றதுல தவறில்லை. நான் மீண்டும் சொல்றேன், இவர்கள் சரியான ஒரு முறையில பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்திருந்தால் இந்த சேலஞ்சுக்கு சரின்னு சொல்லி வருவாங்க. அவங்க தான் எங்க போனாலும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாங்க. பெண்கள்லாம் எங்க ஆட்சியை பெருமையா பேசுறாங்கன்னு சொல்றாங்களே. என்ன பெருமையா யார் பேசுறாங்க?
இப்ப கூட சொன்னாரு, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட கோவையில நடந்துகிட்டு இருக்கும் விழா. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவர்கள்ட்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழுக்கள் என்ன பண்றாங்கன்னா, நிகழ்ச்சியை எப்படி நடத்துறது, அந்த நிகழ்ச்சியில எந்தெந்த சினிமா பிரபலத்தை கூப்பிட்டா அந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த கூட்டம், மகளிரணி கூட்டம், இது எல்லாராலையும் முடியுங்க. இது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக இளைஞரணி கூட்டம் போடுறது, மகளிரணி கூட்டம் போடுறது, இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, மாநாடு நடத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒன்று தானே தவிர இதுல ஒன்றும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நீங்க அதை தாண்டி நீங்க தலைப்பு வைக்கிறீங்க, வெல்லும் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள், அந்த மாதிரிலாம் தலைப்பு வச்சு அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? கல்வியை பத்தி பேசும்போது ஏன் சினிமா நடிகர்கள் அங்க உள்ள கூப்பிடுறீங்க? இப்ப அந்த யுக்தி இருக்கு பாருங்க, இவங்களோட யுக்திகள் தான் அங்க பேசுதே தவிர, இப்ப அந்த ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் இருக்கு, அதுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக கேரளா முதல்வரை போய் சந்திச்சு அவர் பேசி எல்லாம் பேச்சுவார்த்தை, சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. இந்த ஆட்சி வந்த பிறகு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, கிடப்புல போட்டுட்டாங்க. இப்ப ஏன் ஒப்பிடுறேன்னா, செயல்முறைப்படுத்தி மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர்றதுல பெரிய பங்கு வகித்தவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். நீங்க 7.5% இடஒதுக்கீடு நீட்லங்க, 1% கூட நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல, ஒரே 1%, 1% அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு உதவி செய்ததா இருந்திருக்கும்ல, அதை ஏன் நீங்க செய்யல? நீங்க 11 மருத்துவக் கல்லூரியில கூட, கள்ளக்குறிச்சியிலே மருத்துவக் கல்லூரி இருக்கு, நீங்க அதெல்லாம் தெரியுமா அல்லது தெரியாதா? நீங்க யாரு முதல்வர் அப்படிங்கிற பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, ஆனா என்னென்ன திட்டங்கள் எப்போது கொண்டு வந்தது? 95% திட்டங்கள் சென்ற ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க. ஒரு பாலமா உங்க ஆட்சியில வந்த பாலமா அது? அந்த பாலத்துக்கு போய் திறப்பு விழா பண்றீங்க. இன்னைக்கு கால்நடை பூங்கா வேணும்னு கேட்டவர் யாரு? அமைச்சு கொடுத்தவங்க யாரு? இப்ப வரைக்கும் திறக்காம கூட வச்சிருக்கீங்க. அதனால எவ்வளவு பலன்கள் இருக்கு? இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கறவை மாடு, கோழி இதெல்லாம் கொடுத்து மக்களோட அடிப்படையான பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைச்சாங்களே, அதையெல்லாம் நீங்க தடுத்துட்டீங்களே. மக்களை வஞ்சிக்க கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருக்கு, டாஸ்மாக் விற்பனை அதிகமாயிருக்கு, கள்ளத்தனமா சாராயம் விக்குது, காலையிலேயே 25 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோன்னு ஓப்பனா மக்கள் பெண்கள் போராடுறாங்க. இந்த வீட்டுக்காரர் டீக்கு பதிலா போய் கள்ள சாராயம் குடிக்கிறான்னு போராடுறாங்க. இதையெல்லாம் நிறுத்த முடியாத ஒரு ஆட்சி, அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையும் துன்பப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி, உங்கள் கட்டுப்பாட்டை எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கு, இண்டிபெண்டன்சி கொடுக்கல யாருக்குமே. இத சட்டமன்றத்துல கேட்டாலே கட் பண்ணி விட்டாராங்க லைவ, நேர்ல நாங்க எங்க வந்து பேசுறது அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு ஜனநாயகமே இல்லாத போக்கோட நடந்துக்கிட்டு நாங்க தான் சொல்லி நீங்க காலரை ஏத்தி விட்டீங்கன்னா, மக்கள் நிச்சயமாக அவர்கள் தேர்தலுக்காக காத்திருக்காங்க, உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராக. திரும்ப வரேன், ரொம்ப சுருங்க ஒரே வரையில முடிச்சிருக்கேன். இல்ல நீங்க ஏன் எதிர்க்கட்சியா வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, உங்களுடைய பொய் வாக்குறுதிகளை மக்கள் ஏமாந்து அதை போட்டு போட்டதுனால இப்ப வேதனைப்படுறாங்க. வந்ததுக்கு காரணம் பொய் வாக்குறுதி மட்டும்தான். அதுவும் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதுல 1,80,000 வாக்குகள் வித்தியாசம் தான். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்த பேரும் உங்களுக்கு எதிராக களத்துல இருக்காங்க. உங்களோட நிலை மிக மோசமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க.